காபா இஸ்லாத்தின் புனித இடம். இந்த வீடியோவில் காபா யாரால் கட்டப்பட்டது, சிலை வழிபாடு, காபா உடைந்தது, காபாவை அழிக்க வந்த படை, காபாவின் கருப்புக்கல், இன்னும் பல காபா உண்மைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலகில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாரும் தொழும் காபா அது எப்படி உருவானது தெரியுமா? பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் நபி இப்ராஹிம் அவர்கள் மற்றும் அவரது மகன் நபி இஸ்மாயில் அவர்கள் இருவரும் அல்லாவின் கட்டளையின்படி ஒரு புனிதமான வீட்டை கட்ட ஆரம்பித்தார்கள். அவர்கள் மக்கா பாலைவனத்தில் கற்களை வைத்து ஒரு சதுர வடிவில் அந்த வீட்டை கட்டினார்கள். அந்த வீட்டுக்கு பெயர் காபா. இது உலகின் முதல் அல்லாவுக்கான தொழுகை வீடு. இதை கட்டும்போது நபி இப்ராஹிம் அவர்கள் அல்லாவிடம், யா அல்லா, இந்த வீட்டை ஏற்றுக்கொள் என்று துவா செய்தார். காபா இன்று உலக முஸ்லிம்களின் புனித மையம். ஆனால் இஸ்லாம் வளர்வதற்கு முன் இது அரேபியர்களின் முக்கிய வழிபாட்டு இடமாக இருந்தது. காபாவை சுற்றி 360 சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு பழங்குடியும் தங்களுக்கான தேவனை இங்கே வணங்கினர். ஆனால் முஹம்மது நபி அவர்கள் இந்த இடத்தை சுத்தம் செய்து ஒரே இறைவனை மட்டுமே வழிபடும் இடமாக மாற்றினர். அந்த நாள் முதல் காபா உலக முஸ்லிம்களின் இதயமாக மாறியது. ஒருமுறை பெரிய ஃப்ளட் காரணமாக காபா சுவர்கள் சேதமடைந்தது. அப்போது மக்காவின் மக்கள் எல்லோரும் சேர்ந்து காபாவை மீண்டும் கட்ட ஆரம்பித்தார்கள். அந்த ரீபில்டிங்கில் கூட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டு கற்களை தூக்கி உதவி செய்தார்கள். அந்த நாளில் நடந்த ஒரு சம்பவம் இன்று வரை இஸ்லாமிக் ஹிஸ்டரியில் முக்கியமானது. பிளாக் ஸ்டோன் எப்படி காபாவில் வந்தது? இஸ்லாமிய வரலாறு சொல்லும் உண்மை என்னவென்றால், இந்த கல் முதலில் ஸ்வர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டது. அப்போது இது மிகவும் வெள்ளையாக இருந்தது. ஆனால் மனிதர்களின் பாவங்களால் அது மெதுவாக கருப்பாக மாறியது என்று ஹதீஸ் சொல்கிறது. இன்று ஹஜ் அல்லது உம்ரா செய்யும்போது லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் அந்த கல்லை முத்தமிட முயற்சிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் முஹம்மது நபி அவர்கள் அந்த கல்லை முத்தமிட்டார்கள். அதனால்தான் முஸ்லிம்கள் அதை மரியாதையுடன் தொட முயற்சிக்கிறார்கள். உலகம் முழுவதுமிருந்து வரும் முஸ்லிம்கள் காபாவை சுற்றி தவாஃப் செய்கிறார்கள். இதற்கான உண்மையான காரணம் என்னவென்றால், இது ஒரு சாதாரண எண்ணிக்கை இல்லை. முஹம்மது நபி அவர்கள் ஹஜ் மற்றும் உம்ரா செய்தபோது காபாவை 7 முறை சுற்றி தவாஃப் செய்தார்கள். அதனால் முஸ்லிம்கள் முஹம்மது நபி அவர்களின் சுன்னத்தை பின்பற்றி இன்றும் காபாவை 7 முறை சுற்றுகிறார்கள். அதுவே இதற்கான உண்மையான காரணம். ஒரு காலத்தில் அப்ரஹா என்ற ராஜா காபாவை அழிக்க முடிவு செய்தான். அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு பெரிய படையையும் யானைகளையும் கொண்டு மக்காவை நோக்கி வந்தான். அந்த யானைகளில் ஒன்று காபாவை நோக்கி செல்ல மறுத்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு அதிசயம் செய்தார். வானத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்தது. அவை சிறிய கற்களை வீசின. அந்த கற்கள் படையை முழுவதும் அழித்துவிட்டது. இந்த நிகழ்வுதான் இயர் ஆஃப் தி எலிஃபென்ட் என்று அழைக்கப்படுகிறது. மக்காவில் இருக்கும் புனிதமான காபா உள்ளே என்ன இருக்கிறது தெரியுமா? பலர் நினைப்பது போல அங்கு தங்கம் அல்லது புதையல் எதுவும் இல்லை. உள்ளே சென்றால் ஒரு சின்ன அறை மாதிரிதான் இருக்கும். அதன் உள்ளே 3 மரத்தால் செய்யப்பட்ட தூண்கள் இருக்கின்றன. அந்த தூண்கள் மேலே இருக்கும் கூரையை தாங்கி நிற்கின்றன. மேலும் உள்ளே சில தங்க விளக்குகள் தொங்கிக் கொண்டிருக்கும். சுவர்களில் அழகான வாசனையுடன் ஊட் பெர்ஃப்யூம் பூசப்பட்டிருக்கும். அதன் தரை முழுவதும் மார்பிள் கல் கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால்தான் காபா உள்ளே வெறுமையான அறை போல இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு அது உலகிலேயே மிக புனிதமான இடம். காபா மேல பறவைகள் பறக்காதாம். இது உண்மையா இல்ல ஒரு பெரிய அதிசயமா? பல பேர் நம்புறாங்க காபா மேல எந்த பறவையும் பறக்காது, அது ஒரு அதிசயம்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? பறவைகள் காபா மேல பறக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு அது ரொம்ப கம்மியா தான் தெரியும். ஏன்னா அந்த இடம் முழுக்க மனிதர்கள் நிறைந்து கூட்டம் சத்தம் அதிகமா இருக்கும். அதனால பறவைகள் அங்கே நீண்ட நேரம் இருக்காது. அதனால்தான் நமக்கு பறவைகள் பறக்கவே மாட்டுதுன்னு தோணுது. இது மிரக்கல் இல்ல, ஆனா காபாவின் மகத்துவம். நீங்கள் காபாவை தினமும் சுத்தம் செய்யப்படுவதை பார்த்தீர்களா? இந்த ரகசியம் உலகிலேயே மிக சுவாரஸ்யமாக உள்ளது. காபா தினமும் 2 முறை சுத்தம் செய்யப்படுகிறது.
மிக பிரத்யேகமான காபா பராமரிப்பாளர்களை பயன்படுத்தி அவர்கள் ஜம்சம் நீர், ரோஜா நீர் மற்றும் சிறப்பு துணிகள் கொண்டு சுத்தம் செய்கிறார்கள். ஆனால் முக்கியமான சுத்தம் வருடத்திற்கு 2 முறை மட்டுமே நடைபெறுகிறது, ஹஜ் மற்றும் ரமதான் முன். காபா உள்ளே சுவர்கள், தரை மற்றும் கருப்பு கல் இரம் மிக நுட்பமாக சுத்தம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு பராமரிப்பாளர் தங்கள் கைகளை சுத்தப்படுத்தி அல்லாவுக்காக பிரார்த்தனை செய்து மிக கவனமாக செயல்படுகிறார்கள். இந்த சுத்தம் ஆன்மீகமும் பரிசுத்தமும் நிறைந்தது, வெறும் துவைப்பு அல்ல. இந்த காபா சுத்தம் செய்யும் மறைமுக ரகசியங்களை பார்த்து அதிர்ச்சியடைந்தீர்களா? காபா ஏன் எப்போதும் கருப்பு துணியால் மூடப்பட்டுள்ளது தெரியுமா? காபாவை மூடியிருக்கும் கருப்பு துணி அதை கிஸ்வா என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு சாதாரண துணி அல்ல. இதில் குர்ஆன் வசனங்கள் தங்க நூலால் எழுதப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் புதிய கிஸ்வா காபாவிற்கு மாற்றப்படுகிறது. இந்த கருப்பு துணி காபாவின் மரியாதையையும் அதன் புனிதத்தையும் காட்டுகிறது. காபா முஸ்லிம்களின் ஒற்றுமையின் அடையாளம். இஸ்லாம் பற்றிய மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் காபாவை நேரில் பார்த்திருக்கிறீர்களா என்று கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் பார்க்கவில்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் என்று கமெண்ட் பண்ணுங்க.